நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அபிராமி பூங்குழலால் கடைக்கண்களே. அதாவதுங்க, நம்ம மனசு வந்து எப்போதுமே வந்து சுத்தமா இருக்கணும், உள்ள தூய்மையா இருக்கணும், உடல் தூய்மையா இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாத அந்த ஒரு மனசு இருந்தாலே போதுங்க, கண்டிப்பா வெற்றி தாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து வந்து வீல இருக்கா, கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க. எப்படின்னு கேளுங்க. அதாவது ஒருத்தவங்க வந்து பெயரின் முதல் எழுத்து வந்து, அதாவது விஜய், விமல் இது மாதிரி வீல வந்து வச்சிருப்பாங்க. அந்த விஜயா இது மாதிரி வைக்கும் போது வித்யா இது மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து எத்தனையோ ஒரு வெற்றிகளை வந்து கண்டிப்பா அவங்க வந்து சந்திச்சிருப்பாங்க. ஆனா வந்து அதாவது ஒரு சிறந்த ஒரு குறிக்கோளுடன் செல்லாமல் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது வந்து உங்களுடைய பெயரின் கூட்டு எழுத்து வந்து 6ல வந்தாலும் சரி, நீங்க வந்து 6ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சரி, அல்லது உங்கள் மாதம் தேதி வருடம் 3ஐயும் கூட்டி 6ஆக வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க. ஏன்னு கேளுங்க. அதாவது 6ஆம் எண் என்பது இந்த சுக்கிரனுக்கு உரியது. இந்த வி என்ற எழுத்து வந்து இந்த சுக்கிரனுக்கு உரியது. அப்ப இந்த சுக்கிர பகவான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு, அதாவது மனுஷனுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில சுக்கிர திசை வந்து 20 வருஷம் வருது. அப்ப அந்த சுக்கிர திசை வரும்போது இந்த 6ஆம் எண்ணுக்குரிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுத்தே தீருவார். ஏனென்றால் மகாலட்சுமியை, அந்த மகாலட்சுமியை சொந்தமாக உடைய இந்த சுக்கிர பகவான் வந்து, அதாவது ஒவ்வொருத்தவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, நடுத்தரத்துல இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு, ஒரு செல்வாக்கை தரக்கூடிய ஒரு லெவலுக்கு வருவாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சுக்கிர திசையை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதாவது கரெக்டா ஒரு ஜோதிடர்கிட்ட போவாங்க, கரெக்டா அந்த ராசிக்கல்ல வந்து அதுக்கேத்த மாதிரி வந்து போட்டுப்பாங்க. அதாவது தன்னுடைய பெயரை வந்து தவறாக இருந்தால் திருத்தி சரியான பெயரை அமைத்து கொண்டு அந்த சுக்கிர திசையை வந்து அவங்க கரெக்டா வந்து லெவலா கொண்டு போய் அவங்க வந்து வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஆனா சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது அவங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாக இருக்கும், ஆனா அவங்க வந்து பேர் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா, அவங்க பேர் வச்சிருக்கிறது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். அப்ப அந்த பேரினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கிடைக்கும்? எனவே அதாவது இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகள் வந்து, அதாவது உங்க பேர், நீங்க என்ன தேதியில, மாசத்துல, வருஷத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கேற்ற உங்களுடைய பெயர் எண்ணை நீங்கள் அமைத்து கொள்ளணும். ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில பல கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் முன்னாடி நல்லா இருந்தோம், இப்ப என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப அந்த நேரம் நன்றாக இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அவங்க சுமாரா இருந்திருப்பாங்க. அப்ப கிரகங்கள் வந்து மாறும்போது அந்த கஷ்டத்தை கொடுக்கும் போது அவங்களால வந்து தாங்க முடியாது. ஆனா நீங்கள் உங்கள் பெயர் எண்ணை சரியாக அமைத்து கொண்டால் அந்த கஷ்டங்கள் என்பது மிகவும் நெருங்காமல், அதாவது ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அன்றாட ஒரு இதுவாக, அதாவது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இல்லாமல், தொந்தரவு இல்லாமல், மன சஞ்சலம் இல்லாமல், சிக்கல்கள் இல்லாமல், தொல்லைகள் இல்லாமல் இந்த வாழ்க்கை வந்து ஓடிடும். அதாவது சொல்லுவாங்க, அவரு வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அவரு பாட்டுக்கு அவர் வாழ்க்கை வந்து ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து வந்து கேட்டு, அதாவது பெயரை எப்படி வச்சுக்கிறது, இது வரைக்கும் எப்படி நம்ம வச்சிருக்கோம், இனிமே நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற கேட்டு அவங்க எல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கரெக்ட் பண்ணிப்பாங்க, சரி பண்ணிப்பாங்க, சொல்றதை கேட்டு சரி பண்ணிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த, அதாவது அந்த தொல்லை வந்து வந்து ரொம்ப இருக்காது. எனவே இந்த வீயின் பெயரை வச்சிருக்கிறவங்க நீங்க வந்து தயவு செஞ்சு இனிமே வந்து இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகள் வந்து, நீங்க வெள்ளிக்கிழமை, அந்த சுக்கிர பகவானுக்குரிய அந்த வெள்ளிக்கிழமையில வந்து, அதாவது அசைவம் சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் அசைவம் சாப்பிடாதீர்கள். கண்டிப்பாக அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளையும் விஷ்ணுவையும் கண்டிப்பா நீங்க வணங்குங்க. அன்னைக்கு எந்தவித ஒரு வேலை இருந்தாலும் காலையிலோ மாலையிலோ கண்டிப்பாக நீங்கள் பெருமாளை, அதாவது அந்த மகாலட்சுமியை நீங்கள் வணங்கியே தீர வேண்டும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்திற்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த மகாலட்சுமி, அந்த பெருமாளும் அந்த மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கும் அந்த படத்தை நீங்கள் உங்கள் பாக்கெட்டிலோ உங்கள் பர்சிலோ வைத்துக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எனவே என்ன இந்த சகோதரி ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க.
இப்ப நான் சொல்றத வந்து நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது உங்க பாக்கெட்ல, ஆண்களாக இருந்தாலும் உங்க ஆபீஸ் போனீங்கன்னா உங்க பாக்கெட்லயோ பேக்ல வச்சுக்கோங்க. பெண்களாக வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க பர்சுல வச்சுக்கோங்க. வெளியில போகும்போது பர்சுல வச்சுக்கோங்க. வீட்டுல வந்து வெள்ளிக்கிழமை, தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமையா எந்த நாளாக இருந்தாலும் காலையிலும் மாலையும் விளக்கேற்றி அந்த இறைவனை வேண்டுங்கள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா இந்த 6ஆம் தேதி பெயர் உடையவர்களும் சரி, 6ஆம் எண்ணில் பெயர் வைத்தவர்களும் சரி, வி என்ற அந்த ஆரம்ப எழுத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து நீங்க ஆலயத்திற்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி வணங்குங்கள். இப்போது நாம் ஆலயத்திற்கு செல்ல முடியாத இந்த காரணம் இருப்பதால், அதாவது இந்த சூழ்நிலையெல்லாம் சரியா ஆனவுடன் நீங்க வந்து கோயிலுக்கு போலாம். இப்ப வந்து நீங்க வீட்டிலேயே அந்த பெருமாளையும் அந்த மகாலட்சுமியும் வணங்கி நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்தது வந்து நீங்க கண்டிப்பா அன்னைக்கு வந்து சைவம் சாப்பிட்டுட்டு அந்த மகாலட்சுமியும் பெருமாளையும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க. அந்த சுக்கிர தசை வரும்போது அந்த பெருமாள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவாரு. முடிஞ்சா அந்த சுக்கிர தசை வரும்போது உங்க வீட்டுக்கு பக்கத்துல மகாலட்சுமி கோயில் இருந்தா அடிக்கடி போங்க. இல்ல அடிக்கடி போக முடியல அப்படின்னா இந்த இந்த காலகட்டத்தில் நாம் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இதெல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும். இது சரியானவுடன் உங்களால் முடிந்தால் திருப்பதிக்கு சென்று வாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு அது மிகப்பெரிய செல்வாக்காக கூட மாறலாம். நீங்கள் எல்லாவித ஒரு செல்வாக்கையும் அனுபவிக்கக்கூடிய இந்த சுக்கிரன் எண்ணெய் கொண்ட இந்த 6ஆம் எண்ணெய் கொண்ட இந்த வி என்ற எழுத்தை உடையவர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். நல்லபடியாக திருமணம் நடக்கும். உயர்கல்வி உண்டு. வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்தால் வெளிநாடு செல்வீர்கள். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். அதாவது உங்களோட அப்பா அம்மாவை என்னைக்குமே நீங்க வந்து கைவிட மாட்டீங்க. அப்படி ஒரு அதாவது அந்த சுக்கிர பகவான் என்பவர் அந்த ஒரு நல்ல எண்ணத்தையும் ஒரு நல்ல நடத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவித அருமையான மனைவியை கொண்டு, அருமையான கணவனை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் எல்லாவித ஒரு சுகங்களையும் அனுபவிப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, வாஸ்து பார்க்கணும்னாலும் சரி, நேரிலும் வந்து என்னை பார்க்கலாம் அல்லது தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு என்னை அணுகலாம். நன்றி, வணக்கம்.